வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். இந்த அரசியல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தோட தான் நடக்கும். ஒரு தலைவர் இல்ல ஒரு தொண்டன் ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. அரசியல ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது புரியும்னு நெனைக்கிறேன். அப்படி அரசியல்ல பழி வாங்குறதும் ரொம்ப நாசூக்கா இருக்கும். எப்படி இந்த எடப்பாடி வந்து ஊழல் கேஸை மறைக்கிறதுக்கு இந்த பாஜக கூட கூட்டணியில் இருக்காரோ அந்த மாதிரி ரொம்ப நாசுக்காக இருக்கும். ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அரசியல் தெரியலன்னா தற்குறித்தனமாக வெளியே மாட்டிப்பாங்க. அதுக்கும் எடுத்துக்காட்டு நம்ம தத்தி எடப்பாடி தான். என்ன ஆச்சு அப்படின்னா, சமீபத்தில் சந்தானம் வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த மூவியோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். உதயநிதி கூப்பிட்டா இந்த நட்பின் நிமித்தமாக நான் பிரச்சாரத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓஹோ, அப்போ சந்தானம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரா? இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு முனியப்பன் கோயிலில் முட்டை உடச்சி ஏதோ சபதம் எடுத்துக்கிட்டாரு போல எடப்ஸு. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகிற சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அது வந்து இந்துக்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தையே பேன் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வீடியோவை எடுத்து வெளியே போட சொல்லியிருக்காரு இந்த எடப்பாடி. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒரு இலவும் புரியல. ஏதோ மனு கொடுக்குறாங்க, அதையும் படிக்க தெரியல எடப்ஸுக்கு. நல்லா மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு பல்லில் மாட்டிக்கிட்ட மாதிரி நாக்கை சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா சங்கிங்களா, ஒருத்தரை பழி வாங்கிறத கூட இவ்வளோ ஓப்பனாவா பண்ணுவீங்க? எத்தனை படத்தில் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அப்போ என்ன பண்ணிக்கிருந்தீங்க? திருமலை படத்தில் விவேக் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வந்திருக்கும், அப்போ என்ன பண்ணீங்க? ஆதவன் படத்தில் கூட அவ்வளோதான், எல்லாரும் சாக போகிறோம் கோவிந்தான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் படத்தில் வந்திருக்கு, அது நல்லா கலாய்ச்சி இருக்காங்க, காமெடிக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படல, இப்போ மட்டும் வலிக்குதா?